நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பொதுவாக துலாம் ராசிக்கான மாத பலன்களை பொதுவாக சொல்கிறாங்க. அதில் பாதி நடக்கும், பாதி நடக்காமல் கூட போகலாங்க. பட் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கான பலன்களை கூறும் பொழுதுதான் அந்த பலன்கள் என்பது இன்னுமே சரியாக இருக்கும் என்பதை நான் நேயர்களுக்கு கூறிக்கொண்டு இந்த மாத பொது பலன்களை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாங்க. நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்பதற்கு ஏற்ப ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலைமையை கடைபிடிக்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் மனதில் உறுதி பிறக்குங்க. எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பாலினத்தரால் நன்மைகள் உண்டாகுங்க. வீண் செலவுகள் உண்டாகலாம். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடுங்க. குடும்ப நிம்மதி குறையக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்துபடியான நிலைகள் ஏற்படுங்க. வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியுங்க. செலவுகள் அதிகரிக்கும். பயணம் செல்ல நேரலாங்க. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பதுதான் நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகலாங்க. லாபம் குறையக்கூடும். பயணம் மூலம் சாதகம் கிடைக்குங்க. கடித போக்குவரத்து நன்மையை தரும். வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வருங்க. புதிய வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதும் இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவதுதான் நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வருங்க. அடுத்தவர் செயல்களுக்காக பொறுப்பேற்காமல் தவிர்ப்பதும் நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். காரிய தாமதம் ஏற்படுங்க. வீண் கவலை இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்றாக ஆலோசனை நடத்தவும். அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டங்கள் ஏற்படுங்க. அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்குங்க. மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பதும் நல்லதுங்க. பொறுப்புகள் கூடும். இப்போ வாங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். முதலில் சித்திரை நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. தைரிய வீரியத்துடன் திட்டங்கள் தீட்டி செயல்படுவதில் வல்லவராக இருக்கும் உங்கள் வாழ்வில் வளம் காண்பது இந்த ஆகஸ்ட் மாதம் தாங்க. லாப அதிபதி சூரியனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுங்க. வருமானம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க. பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படுங்க. குருவின் பார்வை விரய தன குடும்ப சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகுங்க. ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்படுங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுங்க. பணவரவில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். தாய்வழி உறவுகளால் லாபங்கள் அதிகரிக்குங்க. சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் உடல் நிலைமையில் ஆரோக்கியம் ஏற்படுங்க. போட்டியாளர்கள் விலகிச் செல்வாங்க. இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாக முடியுங்க. இக்காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கை அவசியங்க. காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு மேல் இடத்தால் நெருக்கடிகள் ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம் கருமாரி அம்மனை வழிபட நன்மைகள் அதிகரிக்குங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நினைத்தபடியே வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகின்றது தெரியுமா? யோகக்காரகரான உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் லாப அதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகுங்க. ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பை சந்தித்து வந்த உங்கள் உடல் நிலைமையில் மாற்றங்கள் ஏற்படுங்க. நோய் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வருங்க. தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க. விற்பனை ஆகாமல் தேங்கி இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும்.
எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வருங்க. வழக்கு விவகாரம் சாதகமாக முடியுங்க. நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். உங்கள் ராசிநாதன் சாதகமாக இல்லை என்பதால் செயல்களில் நிதானம் தேவைங்க. தன புத்திரக்காரகனும் இரத்தக்காரகரும் மறைவு பெறுவதால் யோசிக்காமல் சிலவற்றில் ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகலாங்க. குருவின் பார்வையால் வருமானம் பல வழியிலும் வருங்க. பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலைமை ஏற்படுங்க. புதிய இடம், வீடு என ஒரு சிலருக்கு சேருங்க. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடியும். உங்கள் முயற்சிக்கு ஏற்றவாறு முன்னேற்றங்களும் காண்பீங்க. உங்களுக்கான பரிகாரம், துர்க்கையை வழிபட்டால் துன்பங்கள் தீருங்க. அடுத்து விசாகம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சகல அதிர்ஷ்டத்துடன் வாழும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன்களை வழங்கிடும் மாதமாக இருக்குங்க. ராகு, சூரியன், குருவின் பார்வை என இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருப்பதால் நீங்கள் நினைத்தது நடந்தேறுங்க. அரசு வழி முயற்சிகள் எளிதாக நடந்தேறும். சட்ட சிக்கல்கள் விலகுங்க. அரசியல்வாதிகள் முயற்சி லாபத்தில் முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வம்புகள், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. மேல்நாட்டு தொடர்புகள் லாபத்தை உண்டாக்கலாங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகுங்க. விற்பனை உயருங்க. எதிர்பார்த்த வருமானம் உங்கள் கைக்கு சேரும். முதலீடு லாபத்தை ஏற்படுத்துங்க. திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியாக லாபமும் காண்பீங்க. செய்து வரும் தொழிலில் அக்கறை அதிகரிக்குங்க. பொருளாதார நிலைமை உயரும். புதிய பொருள்கள் சேருங்க. ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்குங்க. செலவிற்கு ஏற்ற வருமானமும் வரும். விருப்பங்கள் நிறைவேறுங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். அதற்கு எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கலாங்க. உங்களுக்கான பரிகாரம், வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட நன்மைகள் உண்டாகுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.